வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக டுசல்டோஃப் நகரில் நடைபெற்ற அமைச்சர் பீமல் ரட்நாயக்கா அவர்களுடைய வரவேற்பு நிகழ்வு பற்றின ஒரு தொகுப்பாக இது அமைய இருக்கின்றது. டுசல்டோஃபில் நடந்த ஜெர்மனியின் டுசல்டோஃப் நகரில் நடந்த இந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த மண்டபம் நிறைந்த மக்களாக காணப்பட்டது. தமிழ் மக்கள், தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்டவர்களில் கூடின எண்ணிக்கையான தமிழ் மக்கள் என்றுதான் நினைக்கின்றேன். பல்வேறு கேள்விகளுக்கும் அமைச்சர் பீமல் ரட்நாயக்கா ஆர்வத்தோடு பதிலளித்திருந்தார். இந்த நிகழ்வை நண்பர் ராமேஸ்வரன் அவர்கள் தமிழில் வழங்கி கொண்டிருந்தார், அதன் மொழிபெயர்ப்பை. நிகழ்வு சிங்களத்திலும் தமிழிலும் மிக நன்றாக அமைந்திருந்தது. வந்திருந்த மக்கள் தமிழில் கேள்விகளை கேட்பதற்கும் தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பில் வினாக்களை தொடுப்பதற்கான அந்த ஒரு ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனுடைய அரசியல் தொடர்பான, அபிவிருத்தி தொடர்பான பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. தமிழ் மக்களுடைய தரப்பில அரசியல் தீர்வு, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன, மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறுமா, கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகளுடைய நிலவரம் என்ன என்பது போன்ற பல்வேறு கேள்விகள், சர்ச்சைக்குரிய கேள்விகளும் கேட்கப்பட்டன. அதே சமயம் அவற்றுக்கெல்லாம் மிக நிதானமாகவும் தெளிவாகவும் பீமல் ரட்நாயக்கா பதிலளித்திருந்தார். அதுல குறிப்பாக என்னென்றால், அவர் கேள்விகளும் சரி பதிலும் சரி தமிழ் மக்களை சென்றடையணும் என்றதுல மிக கவனமாக இருந்தார். கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஜேவிபி குழுவினர் கூட தமிழ் மக்களுடைய சௌகரியங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கும் அந்த நிகழ்வில் அவர்களுக்கான பதில் வழங்கப்பட வேண்டும் என்பதை மிக நேர்த்தியாக மேற்கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுல குறிப்பாக ராமேஸ்வரன் தமிழில் மொழிபெயர்த்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. விஷயங்கள்ல பார்க்கின்ற பொழுது பீமல் ரட்நாயக்காவினுடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய உடல் மொழி என்றது கிட்டத்தட்ட அவருடைய பதில்களில் இருந்த நேர்மைத்தன்மையும் வெளிப்படுத்தியிருந்தது. அது அவர்களுடைய பதில் மீதான விமர்சனங்கள் பல்வேறு வகைப்பட்டிருந்தாலும் அவர் மிகவும் தகவல் அறிந்து தகவல்கள் மூலமாகவும் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் பதிலளித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். நிகழ்வை நீங்கள் பீமல் ரட்நாயக்காவுடைய உரையை நீங்கள் முதல்ல கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பீமல் ரட்நாயக்காவோடு மக்கள் கலந்து கொண்டு எழுப்பிய கேள்விகள், அது தொடர்பான விளக்கங்களை அடுத்தடுத்து வரும் காணொளிகள்ல நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது பீமல் ரட்நாயக்காவை இந்த நிகழ்வு தொடர்பில் ராமேஸ்வரன் அறிமுகத்தை வழங்குவார். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரன் பீமல் ரட்நாயக்காவினுடைய உரையை தமிழில் மொழிபெயர்த்துக் கொள்வார். நிகழ்வை பாருங்கள். வணக்கம். புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும். தேசிய மக்கள் சக்தியினுடைய போக்குவரத்து அமைச்சரும் நகர்ப்புற நிர்மாண அமைச்சருமாக இருக்கக்கூடிய பீமல் ரட்நாயக்கா அவர்கள் இன்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர் பெல்ஜியம் மற்றும் ஹாலந்து போன்றவற்றிலேயே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்களை சந்தித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இன்று நடைபெறுகிற ஜெர்மனியினுடைய நிகழ்வுக்கும் வருகை தந்து கொண்டிருப்பதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நேரத்தில் குறிப்பாக பல விஷயங்கள் பேசுவதற்கு ஆவலாக வந்திருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த சமூகத்தின், அதிலும் குறிப்பாக தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் என்கின்ற மூவின மக்களுமாக இலங்கை மக்கள் இன்று வருகை தந்திருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய தருணம். இந்நேரத்தில் நாங்கள் பல விஷயங்கள் ஆயப்படவும் அது பற்றி பேசவும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் இணைவாக புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்பவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி ஆலோசனை செய்யும் இருக்கிறார்கள். எதிர்காலத்திலே இலங்கையினுடைய கட்டுமான பணிகள் மற்றும் தேவைப்படுகின்ற பல விஷயங்களுக்குரிய தீர்வை நோக்கி இந்த மக்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி கரிசனை கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த விடயத்தினுடைய உள்ளீடாக இருக்கும். நன்றி. පල්ලිය සාමි කියන දෙයක් තියෙනවා නේද? දුක් කාලවලදීද සතුටු කාලවලදීද එකට ඉන්න ඕනි කියලා නේද? ඒ නිසා 103ට කලිනුත් නේද? 103 දැන් 159 දිගටම ඉන්න විශාල පිරිසක් ඉන්නවා. ඉතින් ඒ නිසා ඒ සියලු දෙනාම දැකීම සතුටක් සියලු දෙනාගේම අවසරයි. මම එක එක අයගෙන් අවසර ගන්නෑ. නමුත් අර බර්ලින් ඉඳලා මියුනික් ඉඳලා ගොඩාක් දුර ඉඳලා ආපු සහෝදර සහෝදරයන් ඉන්නවා. ඉතින් මේ සියලු දෙනාගෙනුත් ශ්‍රී ලාංකීය සියලුම හිතවතුන්ගෙනුත් අවසරයි. நல்ல நேரங்களிலும் கூட எங்களோடு பயணிக்கின்ற அனைவருக்குமாகவும் இன்று பெர்லின் மற்றும் இருக்கக்கூடிய பல தூர இடங்களில் வந்திருக்கக்கூடிய அனைவரிடமும் நான் அவர்களை வரவேற்று நிற்கிறேன். இன்னும் இருக்கக்கூடிய பல தேசங்களிலும் எங்களுடைய பயணம் எங்களுடைய தேச மக்களோடு இனவாக இருக்கிறது. இந்நேரத்திலே எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுடைய அரச கர்மமாக இருக்கக்கூடிய சில காரியங்களையும் நான் செய்ய கடமைப்பட்டு வந்திருக்கிறேன்.
එතකොට මම හිතුවා මූලික වශයෙන් ඔබතුමාලාට මූලික කාරණා කීපයක් කියන්නේ එකක් තමයි දැන් අපි ආණ්ඩුව ජනතාව විසින් පත් කරලා මාස 15ක් ගත වෙලා තිබෙනවා. ඒ නිසා මේ මාස 15ක් තව මාස 45ක් තමයි අපිට තිබෙන්නේ. ඒ නිසා මේ ගමන ආපු දවස් මාස 15 ගණන් ඒ වගේම විශේෂයෙන්ම ඉතිරි මාස 45 තුලදී අපේ ආණ්ඩුවේ තිබෙන අභියෝග පිළිබඳවත් පාර්ලිමේන්තු මණ්ඩල 3 දෙනෙක් හිටපු පක්ෂයක් 159කට යන්නේ නැහැ. අර වෝල්කැනික් ඉරප්ෂන් එකක් වගේ මහා ජන අභිලාෂයක් නොතිබුණා නම් ඒ නිසා අපි හිතනවා අපේ මහන්සිය වගේම ඊට වඩා ජනතාවගේ අභිලාෂයේ මුදුන් පන්තු වීමක් තමයි ජාතික ජන බලවේගය නැත්නම් දේශීය மக்கள் சக்தி ආණ්ඩුව හදන එක. எங்களுடைய கட்சி 3 பேராக இருந்து ஆரம்பித்து நாங்கள் மிகவும் பிரயத்தனமாக வேலை செய்து உழைத்திருக்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி 159ஆக நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பெறுவேறு என்பது மக்கள் எங்களை விருப்பத்தோடும் வாஞ்சையோடும் விரும்புகிறார்களாகவே அவற்றுக்காக நாங்கள் கடமைப்பட்டு சேவையாற்ற இருக்கிறோம். එතකොට අපි ආණ්ඩුවක් අත්තට පස්සේ දැනුත් අපේ සමහර හිතවතුන් ඉන්නවා මේ සමහරුන්ට මේක 2020 විදිහට ගහන්න ඕන. ஆம், சிலர் விரும்புகிறார்கள் 2020 கிரிக்கெட் போல மிக வேகமாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று. ஆனாலும் இன்னும் ஒரு சாரார் நாங்கள் இதை மிக நிதானமாக சரியாக செய்து வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அவற்றை கரிசனை கொண்டு இவற்றை நாங்கள் வெற்றிகரமாக நடத்துவோம். නමුත් ඔබ අපි කවුරුත් දන්නවා අභිලාෂයන් විශාල ප්‍රමාණයක් තිබුණාට ඒ අභිලාෂයන් අපිට ප්‍රමුඛතාව විදියට හදා ගන්න වෙනවා. ඒ නිසා අපි අපේ රටේ ආර්ථිකය ස්ථාවර කරන එක මොකද අපි බිඳ වැටලා තිබිච්ච රටක්. அபிலாஷைகள் நிறைய இருக்கிறது. நாங்கள் 5 விடயங்களை முக்கியமாக கரிசனை கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாடு பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைந்திருந்தது. எங்களிடம் இனப்பிரச்சனைகள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இருந்தது. இவற்றிலே இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக அதனுடைய அடிப்படைகளிலேயே எங்கள் நாட்டை வெற்றி கொள்ளலாம் என்கின்ற கரிசனையோடு நாங்கள் நடந்து வருகிறோம். මොකද අපි කොච්චර අපේ රටේ කොච්චර සම්පත් තියෙනවා කිව්වත් කිසිම රටකට තනියම පවතින්න බෑ. හැම ගත්තොත් ජර්මනි කියන්නේ ලෝකේ ගොඩක් ඇඩ්වාන්ස් ඉන්ඩස්ට්‍රියලයිස් වෙච්ච රටක්. නමුත් මේ රටටත් තනියම හැමදේම කරගන්න බෑ. ඒ නිසා රටක් කරද්දී ඩොලර් සහ රුපියල් දෙකම අවශ්‍යයි. எங்களுடைய நாட்டிலே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் எந்த ஒரு நாடும் தன்னிறைவாக ஒரு நாடு அமையாது. அதுபோல எங்களுடைய நாடும் தான் இந்த வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய ஜெர்மனியும் தன்னிறைவாக சொல்ல முடியாதாகவே இந்த டாலர் என்கின்ற அந்நிய செலாவணி மூலமாக அவற்றை ஈடு செய்ய வேண்டும். ஆகவே எங்களுடைய நாட்டின் ரூபாய்களையும் இந்த டாலர்களையும் பெறுகிறதே சமாந்தரமாக நாங்கள் கரிசனை கொண்டு செயல்படுகிறோம். මම හිතනවා මට කතාව ගොඩක් කෙටි කරන්න බෑ. ළඟදී ඔය ලංකාවට ආවා ජාත්‍යන්තර මුල්ලාරමුගලේ අධ්‍යක්ෂකවරයා ක්‍රිස්ටිනා ජෝර්ජියව. මම හිතන්නේ එයා මේ මොකද අපි කියනවට වඩා හොඳයි පිටාය කියන එක. ඒ තුමිය ඉතා පැහැදිලිව කිව්වා ලංකාව ආර්ථික වශයෙන් ඉස්සරහට ඇවිල්ලා තිබෙනවා. මේ ජයග්‍රහණ ලබාගෙන තිබෙනවා කියලා. வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் IMF போன்ற அமைப்புகளுடைய பிரதிநிதிகளோடு வந்து எங்களுடைய நாட்டினுடைய இந்த வளர்ச்சி போக்குகளையும் அதனுடைய நிலவரங்களையும் அறிய துணிகிறார்கள். அவற்றுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுத்து அவற்றை செயற்படுத்தி இருக்கின்ற விடயங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் சொல்வதை விட அவர்களுடைய இந்த முன்மொழிகளை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அது மூலமாக எங்களுடைய நாட்டை நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி 80 விழுக்காடாக அவருடைய தன்னிடம் இருக்கக்கூடிய சக்தியை வைத்து அதே போல பாராளுமன்றத்தினுடைய 50 விழுக்காடாக இருக்கிறதை கொண்டும் நிர்வாகத்தை நாங்கள் நடாத்தி வருகிறோம். ඒ වගේම අපි රටේ අපිට ලොකුම ප්‍රශ්න තිබුණේ රටේ විදේශ විනිමය පිළිබඳව. මම හිතන්නේ ඔබතුමාලා කවුරුත් දන්නවා මේ වෙනකොට අපිට ඩොලර් ලැබෙන ප්‍රධාන ක්‍රම ගණනාවක් තිබෙනවා. ඒ ක්‍රම හැම එකකම අපි ලංකාවේ ඉතිහාසයේ වැඩිම ඉලක්ක වලට ගිහිලා තිබෙනවා. එකක් කිව්වොත් එහෙම ඔබතුමාලා යවන ලංකාවට යවන සල්ලි නේද? உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு பணம் அனுப்புகிற உண்டியல் போன்றவற்றின் மூலமாக கருப்பு சந்தை மூலமாக அனுப்புகிறீர்கள். ஆனாலும் கூட இவற்றை தாண்டி எங்களுடைய நாடு நீங்கள் அனுப்புகின்ற பணம் என்பதன் மூலமாகவும் பிரதானமான அந்த எங்களுடைய டாலர் தேவையை ஈடு செய்கிறது. ஆகவே நீங்களும் அவற்றை அவ்வகையிலே சட்டபூர்வமான வகையிலே செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஏற்றுமதி மூலமாக 8.5 பில்லியன் எங்களுக்கு வருமானம் கிடைத்திருக்கிறது. அது போலவே நாங்கள் எங்களுடைய வெளிநாட்டவர்களுடைய முதலீடுகள் மூலமாகவும் பெரும் வருமானம் பெற்றிருக்கிறோம். இவற்றை நாங்கள் எங்களுடைய தேசத்தின் இந்த செயற்பாட்டுக்கு பயன்படுத்தி வருகிறோம். අපි ලංකාවේ වැඩිම බදු ආදායම එකතු කරගෙන තිබෙන අවුරුද්ද, රේගු දෙපාර්තමේන්තුවේ ඉතිහාසයේ වැඩිම රේගු ආදායම, ඉන්දියන් රෙවෙනියු එකේ වැඩිම ආදායම, ඒ වගේම
සුරාබාද දෙපාර්තමේන්තුවත් වැඩිම ආදායමකට තෝරගත්ත අවුරුද්ද බවට පත්වලා තිබෙනවා. ඒ ආණ්ඩුව ළඟ රුපියල් ඇතිතරම් තියෙන අච්චු ගහලා නෙමෙයි. எங்களுடைய நாடு வரி மேலாண்மை மூலமாக மிக நிதானமாகவும் சரியாகவும் அவற்றை செய்து வருமானத்தை பெற்றிருக்கிறோம். நாங்கள் அச்சடித்து பணங்களை உருவாக்கி கொள்ளவில்லை. ஆகவே இவற்றை சரியாக நாங்கள் ஒழுங்கமைத்து இந்த திட்டமிட்ட வகையிலே இந்த பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களிடம் இருக்கக்கூடிய ரூபாய் பணத்தினுடைய தேவையை ஈடு செய்வதற்கு நாட்டினுடைய வரி என்பது சரியாக நாங்கள் நடாத்தி வருகிறோம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். අපි ජනවාරි මාසේ වැටුප් වැඩි කරන්න පුරුදුලා තිබුණා. අපි ඒ විදිහටම වැටුප් වැඩි කළා. ඒ වගේම පාසල් දරුවන්ට දෙන්න තියෙන පහසුකම් සියල්ල ලබා දුන්නා. ඒ වගේම අපි ලංකා ඉතිහාසයේ වැඩිම කම්පෙන්සේෂන් අපි දිත්ත වලින් විනාශ වෙච්ච ගෙවල් වලට ලබා දුන්නා. ඒ නිසා මේ මාස 14ක රිපෝට් කාඩ් එක තමයි ඔබතුමාට ඉදිරිපත් කරන්නේ. මොකද ඔබතුමාලා තමයි මේ ආණ්ඩුව හැදුවේ. ඉතින් ඒ නිසා ජනතාව අපෙන් බලාපොරොත්තු වෙච්ච දේවල් වලින් பிரதானම දේ අපි ආණ්ඩුවක් විදියට ඉටු කරමින් තිබෙනවා. மீள கொடுக்க வேண்டிய கடன் 4.9 பில்லியனாக இருக்கிறது. அதை ஈடு செய்வதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் 7.1 இருக்கிறது. ஆகவே இவ்வகையாக இருக்கும் பொழுதும் எங்களுடைய சேவைத்துறையாக இருக்கக்கூடிய பாடசாலை புத்தகங்களோ இன்னொரு இலவச வழங்குதல்களை நாங்கள் இந்த பின்னடைவையும் செய்யவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மூலமாக அவற்றை நாங்கள் கொடுத்து வருகிறோம். ஆகவே இவற்றை எல்லாம் எங்களுடைய திட்டமிடல் மூலமாகவும் இவற்றுடைய செலவு விரயமற்ற வகையிலும் செய்வதன் மூலமாக நாங்கள் இவற்றை செயற்படுத்தி வருகிறோம். මම හිතනවා ඒක තමයි අපිට තිබිච්ච පළවෙනි අවුරුද්ද තිබිච්ච ප්‍රධාන අභියෝගය. தளம்பலற்ற ஒரு பொருளாதார கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்று காலையில் ஒரு விலையும் மாலையில் ஒன்றாக இருந்தால் விலை தளம்பலாக இருக்கும். அந்த தளம்பலான பொருளாதாரத்தில் எங்களோடு சேர்ந்து இணை சேர்ந்து செயல்பட யாரும் வர மாட்டார்கள். ஆகவே ஒரு ஸ்திரமான பொருளாதார கொள்கையோடு இவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் என்பதையும் குறிப்பிடுகிறேன். ඊළඟට අපිට තිබිච්ච ප්‍රධානම අභියෝගය තමයි ඔබතුමාලා රටක් වශයෙන් අපි ලැජ්ජ වෙච්ච මිනිස්සු වද වේදනාවෙන් අනිත් එක තමයි ජාතිවාදී ආගම්වාදී தত্ত্বය අසමාන කොට සැලකීම. எங்கள் நாட்டில் உள்ள சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்கின்ற இனவாத போக்கோடு இருந்த செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையிலே எங்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் அனைவருக்கும் சமத்துவம் சமாதானமுமாக இருக்கக்கூடிய வாழ்வியலை உருவாக்கி இருக்கிறோம். கடந்த 15 மாதங்களாக இவற்றுக்குரிய நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்பாக நடாத்தி இந்த ஒருமைப்பாட்டை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கிறோம். මොකද ඔබතුමාලා දන්නවා අපි ජාතික ජනබලවේගයේ මේ ආණ්ඩුව හදද්දී අපි මූලික ප්‍රතිපත්තීන් 6ක් எங்களுடைய 6 கொள்கைகளை மிக முக்கியமாக நாங்கள் நடைமுறைப்படுத்த இருந்தோம். அதிலே முக்கியமாக எங்களுடைய வாக்கு வங்கி சைபர் அளவாக 0க்கு வந்தாலும் இந்த இனவாதமற்ற வகையிலே அரசை நடத்துவோம் என்பதை நாங்கள் திடசந்தர்ப்பம் கொண்டிருக்கிறோம். මුස්ලිම් සමාජය තුළත් මේ තුනේම ඉන්නවා. ඉතින් අපි ආණ්ඩුවක් විදියට මේ වසර තුලදී කිසිම ආකාරයක ජාතිවාදී කෑම දීලා නැහැ. ඒගොල්ලෝ ගොඩාක් බඩගින්න ඉන්නේ. ඉතින් ඒගොල්ලෝ කෑම හොය යනවා. ඒ නිසා බලනවා ඒගොල්ලන් எங்களுடைய மதகுருமார்களுடைய அரசியல் பிரவேசமும் அந்த அரசியல் வேட்கையுமாக ஒரு சிலர் இந்த இனவாத போக்குகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கும் காத்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்தால் அவற்றை அரசியல்மயமாக்குவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய அரசியல் எல்லா மக்களுக்குமாக சமத்துவமாக ஆகியிருக்கிறது. யாழ்ப்பாணத்துக்கு சென்று எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை அங்கிருந்து கூட்டி வர முடியாத அளவு அன்பை மக்கள் கொடுக்கிற அளவு இந்த தேசம் மாறி போயிருக்கிறது. ඒ වගේම අපිට ඊළඟට තිබිච්ච තුන්වෙනි ප්‍රධාන අභියෝගය තමයි රටේ නීතියේ පාලනය අධිකරණය. நாடு இப்பொழுது சட்டம் நீதி சம்பந்தமாக நாங்கள் ஒரு நிலைத்தன்மையை பெற்றிருக்கிறோம் என்பதை சொல்ல முடியும். அதுபோல இப்பொழுது எங்களுடைய ஹர்னி சமரசேகர பிரதமர் அவர்கள் ஒரு நிறுவனத்தோடு சில நிறுவனங்களோடு கலந்து ஆலோசித்து போகும் பொழுது அங்கு ஒருவருடைய உதாரணத்தை சொல்ல முடியும். அவர் சொல்லுகிறார், இப்போது நான் 14 மாதமாக இலங்கையில் தானா இருக்கிறேன் என்று ஆச்சரியப்படுகிறார். ஏனெனில் இதுவரையும் வர்த்தகம் செய்வதற்கும் இவற்றை செய்வதற்குமாக அரசியலுக்கு பின்னுக்கும் இன்னும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்திக்கு பின்னால் அவர்கள் செல்ல வேண்டியிருந்தது. இப்பொழுது அவை இல்லாமல் இயல்பாகவே தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை செய்யக்கூடிய வகையிலே அந்த நாடு சட்டபூர்வமாக ஒரு 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 சமத்துவ தன்மையோடு இவை இருக்கிறது என்பதையும் அவர் ஆச்சரியத்தோடு சொல்வதை ஒரு உதாரணமாக நான் சொல்ல முடியும். அதிலே ஒரு 1000 அளவிலே தான் இந்த வாகனங்களை கொண்டு வருவது ஒரு முறைகேடான வகையிலே எடுத்துக்கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆகவே இவற்றை நாங்கள் சட்டத்தை சரியாக செய்யும் பொழுது எங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறது. திரைசேரியிலே எங்களுக்கு போதுமான நிதி திரள்கிறது. ஆகவே இவற்றை நாங்கள் சட்டத்தையும் இந்த செயற்பாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக இவற்றை ஒரு சரிப்படுத்த முடியும் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய அரசு பயணிக்கிறது. நீதி விரோதமாக சட்டத்துக்கு விரோதமாகவும் ஊழல் லஞ்சத்தில் இருந்தவர்களும் இதுவரையும் போலீஸ் அல்லது ஏதாவது சட்ட சம்பந்தமான சிக்கலிலே நாங்கள் அவற்றை முகம் கொடுக்க மாட்டோம் என்று வைராக்கியமாக இருந்தவர்களை
இப்பொழுது நாங்கள் அதற்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே எல்லோருக்கும் சட்டம் சமமாக இருக்கிறதுக்குரிய செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வருகின்ற 12 மாத அளவிலே இவ்வகையாக இந்த சட்டத்திற்கும் நீதிக்கும் போலீசுக்கும் முகம் கொடுக்காமல் இருந்த கூட்டத்தையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை உள்வாங்குவோம். ஆகவே சட்டமும் நீதியும் எல்லோருக்கும் சமத்துவமாக இருக்கும் என்பதனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மக்கள் சொத்துக்களை பயன்படுத்திக் கொண்டு சுய விளம்பரங்களுக்கும் சுய தேவைகளுக்கும் பயன்படுத்துதல் போன்ற விரயங்களை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். இன்னமும் கூட எங்களிடம் இன்னும் இருக்கக்கூடிய நாட்டிலே சிலர் இவ்வகையான சில கொடுப்பனர்கள் மூலமாக செய்வதிலே நம்பிக்கை கொண்டு அவை இன்னும் இருக்கிறது. அவற்றை நாங்கள் பூரணமாக களைவோம். இவ்வகையிலே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்குள்ளே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தேசத்தின் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை நாங்கள் இனி வருகின்ற காலங்களிலே அவற்றை தீர்த்து வைப்போம். இப்பொழுது எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த எந்த தேவைகளுக்குமாகவும் எங்களுடைய வட்டி வருமானங்களுடைய மக்களுடைய வருமானங்களை நாங்கள் வீணடிப்பதில்லை. ஆனாலும் சில அரச பயணங்களுக்கும் முக்கியமான தேவைகளுக்கும் மிக குறைந்த செலவோடு சிக்கனமாக அவற்றை செயற்படுத்தி நாட்டை கட்டியெழுப்புவோம். තුනේම තුන් නායකයෝ තුන් දෙනා ඇවිල්ලා නැහැ. අපි අවුරුදු 2කට අඩු කාලෙදී මේ තුන් දෙනාම ලංකාවට එනවා. දැන් දැනට දෙන්නෙක් ඇවිල්ලා තියෙනවා. ඒ නිසා අපි ඒ වගේම ක්‍රිකට් පැදී වුණත් ජනාධිපතිතුමාගේ පැත්තෙන් නිසා අපි ආණ්ඩුවක් විදියට යම්කිසි අපේ රටේ ප්‍රතිරූපය ගොඩනගන්න අපි උත්සාහ කරමින් ඉන්නවා. ඒ නිසා මම හිතනවා කලින්ට වඩා මම දන්නවා තාම ප්‍රශ්නයක්. නමුත් කලින්ට වඩා உலக அளவிலே இருக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் போன்ற பிரச்சனைகளோடு உள்ள பல நாடுகளிலும் எங்களுடைய நாடு இவற்றை தீர்த்து வைக்கின்ற முன்னேற்றகரமான பாதையிலே பயணித்திருக்கிறது. ஆசியா அபிவிருத்தி வங்கி மற்றும் இருக்கக்கூடிய IMF என்கின்ற மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய வங்கிகள் என்கின்ற 3 வங்கிகளினுடைய பிரதானிகளும் எங்களுடைய உலக அளவில் இருக்கக்கூடிய பிரதானிகளும் எங்களுடைய நாட்டுக்கு வருவதற்கு நாங்கள் ஆவணை செய்திருக்கிறோம். எங்களுடைய இந்த 15 மாத காலத்திலே இவ்வகையிலே இதற்கு முன்பு 3 இவ்வகையான IMF, ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஐரோப்பிய யூனியன் வங்கி போன்றவற்றினுடைய பிரதானிகள் வருவதற்கு வாய்ப்பெற்றிருந்தது. ஆனால் அவற்றை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அதனுடைய மேயராக உள்ள ஒரு பெண்மணி எங்களுடைய நாட்டுக்கு வந்து அதை ஆவணப்படுத்தி இருக்கிறார். இந்த நாடு முன்னேற்றகரமாக சிறப்பாக இதனுடைய செயற்பாடுகள் இருப்பதை ஆவணப்படுத்தியிருக்கிறார். ஆகவே சர்வதேச நாடுகளுடைய பிரதானிகள் எங்களுடைய நாட்டினுடைய இந்த பொருளாதாரம் மற்றும் இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்புகளையும் வரவேற்று நிற்கிறது. எல்லா வகையான இந்த ஒத்தாசையின் மூலமாக உங்களுடைய அனுசரணை மூலமாகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இதுவரையும் இருந்தது போல எதிர்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக நான் பேச இருக்கிறேன். எங்களுடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 5% வீதமாக இருக்கிறது. ஆகவே இதனுடைய வளர்ச்சி போக்கு இன்னும் 15 வருடங்களிலே செல்லும் பொழுது 2027 காலங்களிலே செல்லும் பொழுது அவற்றினை நாங்கள் இன்னும் சரியாக திட்டமிடாவிட்டால் அவற்றினுடைய வளர்ச்சி போக்கினால் நாங்கள் பாதிக்கப்படும். ஆகவே இவற்றினை 100% வீதமாக மாற்றுவதன் மூலமாக 5லிருந்து 7 வீதமாக கொண்டு போக நாங்கள் முயற்சிக்கிறோம். ஆகவே 2027 அளவிலே பொருளாதார வளர்ச்சி வீதத்தை நாங்கள் இதன் மூலமாக ஈடு செய்வதற்கு முயன்று வருகிறோம். அரசு பொருளாதாரத்தோடும் வளர்ச்சியோடும் இருந்தாலும் எங்களுடைய கிராம மட்டங்கள் வளர்ச்சி வீதம் இன்னும் ஏற்படவில்லை. ஆகவே கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய பொழுது நிறைந்த பாதைகளும் அங்கிருக்கக்கூடிய பாடசாலை உபகரணங்களோடு பாடசாலை கல்வி தேவைகளை ஈடு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே எங்களுடைய இந்த பொருளாதார வளர்ச்சியான 7% வரும் பொழுது அவற்றை கிராம மட்டத்திலிருந்து அவற்றை அபிவிருத்தி செய்து அந்த மக்களுக்குரிய ஆழ்வீத வருமானம் என்கின்றதனை உயர்த்துவதிலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவற்றை சென்று அடைவதிலும் நாங்கள் திட்டமிட்டு வருகிறோம். நிர்வாக அபிவிருத்தியின் அடிப்படையிலே எங்களுடைய இந்த நிர்வாக மாற்றங்கள் புதிதாக வரும் பொழுது அதனை டிஜிட்டலைட் என்கிற புதிய தொழில்நுட்பத்தோடு அவற்றை செய்வதற்கான திட்டங்கள் வடிவமைத்து செயல்பட்டு வருகிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஸ் டிக்கெட்டை வாங்குவது போன்ற பல பிரச்சனைகளை இலகுவாக செய்கின்ற இலகு மாற்றங்களை மக்களுக்காக செய்வதிலே நாங்கள் திட்டமிட்டு அவற்றை வடிவமைத்து வருகிறோம். අපි යන්නේ මුළු ලංකාවම කවර කළා නෑදෑයෝ යාළුවෝ ඉස්කෝලේ ඔක්කොම හොඳයි වගේ සිචුවේෂන් එක. අපි යන්නේ නේද? ඒ නිසා අපි දැන් විදේශිකයන්ට පමණක් නෙමෙයි ශ්‍රී ලංකාවේ පාස්පෝර්ට් එකක් තියෙන කෙනෙක්ට උනත් இவ்வகையிலே எங்களுடைய ஆவணங்களை பெறுதல் பொதுவிலே இங்கே வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தங்களுடைய ஒரு டிரைவிங் லைசன்ஸ் என்கின்ற ஒரு வாகன அனுமதி பத்திரம் போன்றவை பெறுவதற்கு இதுவரையும் இருக்கக்கூடிய நடைமுறைகள் இலங்கையிலே சென்று $60 போல நீங்கள் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து இவற்றை பெறுவது போன்றவை எல்லாம் இருந்தது. இவற்றை நாங்கள் டிஜிட்டலைஸ் மூலமாக இலகுபடுத்தப்பட்ட வகையில் அவற்றை பெற்றுக்கொள்ளவும் உங்களை போன்றவர்கள் இலங்கைக்கு போவீர்கள். நீங்கள் போனால் மத்திய சுற்றுலாக்கள் மாதிரி அல்ல, உங்களுடைய சொந்த பந்தங்களோடு எல்லோரும் அங்குமாக உறவாடுவதற்கு போக்குவரத்திலோடு சம்பந்தப்பட்டு போவீர்களாக உங்களுக்குரிய ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் செய்திருக்கிறோம். 5 இடங்களிலே அவற்றுக்குரிய செயற்பாடுகளை நாங்கள் நடாத்தி வருகிறோம். அவற்றை இப்பொழுது நடைமுறையிலே இருப்பதனால் அவ்வகையான செயற்பாடுகளையும் நாங்கள் நடத்தி வருவதை இங்கு அறிய தருகிறேன். ටෙක්නිකල් පැත්ත දේවල් මේ අවුරුද්ද තුලදී අවසන් වෙයි.
டிஜிட்டல் முறைமையாக நாங்கள் எங்களுடைய அடையாள அட்டை என்கின்ற ஐடி கார்டை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இந்த சாரதி அனுமதி பத்திரம் என்ற லைசனையும் அவ்வகையிலே டிஜிட்டல் முறை செய்ய இருக்கிறோம். இதற்கு முன்பு நீங்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு போக்குவரத்து ஒரு டிக்கெட் வாங்குவதானால் மிக நீண்ட வரிசையில் இருந்த சிரமங்கள் நாட்கணக்கிலே அவற்றை விரயம் செய்கிறீர்கள். இவற்றை எல்லாம் இலகுபடுத்தப்படுகின்ற வகையிலே இலத்திரியல் முறைமையாக இவற்றை நாங்கள் நவீனமயப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தோடு இந்த நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வறுமை தன்மை, இந்த வறுமை தன்மை கிட்டத்தட்ட துவிச்சக்கர வண்டி சைக்கிள் ஓடுவது போன்ற அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி முறையிலே இந்த வறுமைக்குட்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவற்றை நாங்கள் அவர்களுக்குரிய தொழில் இன்னொரு விடயங்கள் மூலமாக அந்த வறுமை அற்ற நிலையிலே ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட 8-9 வருடத்துக்கு பிறகு இவ்வகையான அந்த வருமானமற்ற அல்லது வறுமைக்குட்பட்டவர்களை மீட்கிற அந்த செயற்பாடு எங்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. විනීතිකරුක ආණ්ඩුවක් කියන්නේ ජනාධිපතිතුමාගේ සිට පහළ දක්වා. உங்களுக்கு தெரியும், எங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த லஞ்சம் ஊழல் போன்றவற்றின் மூலமாக இருக்கிற செயற்பாடு போலவே பல நிகழ்ச்சி நிலைகள் இங்கு பிழையாக இருக்கிறது. அதாவது நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு காரிலே செல்வதற்குரிய அந்த சீட் பெல்ட் போடுவது போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்களாக செய்திருக்கிறோம். மக்கள் எங்களுடைய ஆட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு களவு பொய்யற்ற வகையிலே ஒரு ஆட்சியை நடத்தி வருகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆனாலும் கூட ஏற்கனவே இருந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற வகையிலே தான் நீங்கள் செயற்படுவதற்கு அல்லது அங்கிருப்பவர்கள் இருக்கிறார்கள். எனினும் இந்த மாற்றம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் தாங்கள் இன்னமும் கூட முழுமையாக திறந்தவில்லை. ஆகவே இவற்றுக்காக நாங்கள் பலரையும் முன்னுதாரணமாக ஒரு முக்கியஸ்தர்களை கொண்டு போய் இதை ஒரு நிகழ்ச்சி நாளாக செய்து காட்டுகிறோம். ஒரு காருக்குள்ளே போட வேண்டிய அவசியப்பாடு போன்றவற்றை தெளிவுறுத்தவற்றை ஒரு சமூக நிகழ்ச்சிகளாக நாங்கள் செய்து வருகிறோம். மக்களுடைய மனமாற்றம் என்பது மிக அவசியப்படுகிறது. இது பாதைகள் போடுவது போல, கட்டடங்கள் அமைப்பது போல இந்த மூளையினுடைய அந்த நிகழ்ச்சி நிலையை மாற்றி அமைக்க முடியாது. ஆகவே இந்த சிந்தனை சம்பந்தமாக இருக்கக்கூடிய மாற்றம் மக்கள் வருவதற்கு உங்களை போன்றவர்கள் எல்லோரும் இவற்றை மாற்றத்துக்கு ஏற்படுத்த வேண்டும். இதுபோல நாங்கள் ஒரு பயன்பாட்டுக்குரிய ஒரு மலசல கூடமான ஒரு டாய்லெட்டுக்கு போனால் அதை இன்னொருவர் பயன்படுத்துவதற்கு ஏதுவான வகையில் அவற்றை வைக்க வேண்டும் என்கின்ற இந்த வகையான மனோபாவங்கள் எங்களுடைய தேசத்திலே மாற்றப்பட வேண்டும். அவற்றுக்காக நாங்கள் செயற்திட்டங்களை நடாத்தி வருகிறோம். எங்களிடம் இந்த எல்லாவற்றையும் மாற்றுவதற்குரியதாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு திட்டமிட்ட ஒரு கட்சி சார்ந்த இது நாங்கள் என்னுடைய பேச்சை இறுதிக்கு கொண்டு வர நினைக்கிறேன். ஆகவே எங்களுடைய நாட்டிலே அந்த எதிர்கட்சி ஒன்று சரியாக அமையவில்லை. ஆகவே எதிர்கட்சி என்பது இவற்றினை கண்காணிக்கும் பொழுது சிறப்பாக அமைய முடியும். ஆகவே எங்களுடைய நாட்டிலே இந்த குறையை நான் நினைக்கிறேன் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். எங்களுக்கு தேவையான நாட்டுக்கு தேவையான ஒரு எதிர்கட்சி எங்களுக்கு இல்லை என்கிறதை தான் சொல்லுகிறேன். කීකින් හරි ඕනනේ. හැබැයි අපිට පේන දේ තමයි එහෙම විපක්ෂයක් නෙමෙයි තිබෙන්නේ. පරණ ජනතාව සහ මුලින්ම ප්‍රතික්ෂේප කර අරමුණු ක්‍රම ඒවා මතම දුවන විපක්ෂයක් තමයි එතනම ඉන්නේ. எதிர்காலத்திலே ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறதை நாட்டை ஆளக்கூடிய ஒரு சிறந்த கட்சியாக இருக்க வேண்டும் என்கிறதுதான் தேவைப்பாடு. ஆனால் இருக்கக்கூடிய கட்சிகள் மிகவும் பழமைவாதத்தையும் இருக்கக்கூடிய பிரிவினைவாதத்தையும் இனப்பிரச்சனைகளுக்குரிய மூலங்களையும் வைத்துக் கொண்டு ஆட்சி செய்கிற அவ்வகையாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊடகமாக அவர்கள் செய்கிற இந்த செயற்பாடுகள் முழுவதும் எங்களுடைய தேசத்தினுடைய வாழ்வியலுக்கும் எதிர்காலத்தினுடைய சிறந்த அரசியல் கட்சியாக இல்லை என்கின்ற அடிப்படைகளையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை 6ஆம் ஆண்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அந்த அச்சு பதிப்பிலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை தான். ஆனால் இவ்வகையானவற்றை எப்படி இவர்கள் எதிர்நோக்கி இவற்றை செயற்படுத்துகிறார்கள்? இந்த பிரச்சனையை இருந்து ஒரு மேசையில் இருந்து தீர்த்துக் கொள்ள அல்லது செயற்படுத்தக்கூடிய இந்த விடயங்களை இவற்றை மிக உணர்ச்சி பூர்வமாக கொண்டு வந்து அரசியல் செய்கிற இவ்வகையான செயற்பாடுகள் தான் இங்கு மோசமாக இருக்கிறது. ஆகவே இவர்களுடைய இந்த செயற்பாடுகள் முழுவதும் அரசியல் இவற்றை எல்லாம் சாதாரண பிரச்சனைகளை கூட அரசியல் மயமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 145 பேர் அளவிலே புதிதாக பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள். அவர்கள் இந்த நாட்டுக்காக மிகவும் பிரயோஜனமாக செயற்பட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த எதிர்கட்சியாக இருப்பவர்கள் அந்த 2 மணித்தியாலம் அளவிலே வந்து அங்கு ஊடகங்களையும் பயன்படுத்தி ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து அரசியல் நடத்துகிறார்கள். ஆகவே அப்படியான சூழ்நிலையை ஒரு நாட்டை நடத்துவதற்கு அது சவாலாகவும் அந்த ஆட்சி பொறுப்புகளை சிறப்பாக நடத்துவதும் இவர்களால் வீணடிக்கப்படுகிறது. எங்களுடைய கட்சி இப்பொழுது பெண்கள்
கல்வி கற்ற பெயராளர்கள் பலரையும் இணைத்து பாராளுமன்றத்திலே செயற்பாட்டுக்கு இணைத்து அவர்கள் நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போன்றவர்கள் அவர்கள் மீது அவதூறு சொல்வதையும் பெண்களை விமர்சிப்பது அல்லது வகையான தவறான வார்த்தைகளை வைத்து இந்த ஊடகங்கள் மூலமாக அவற்றை ஊடக பிரச்சாரம் செய்து லாபமடைய செய்வதனால் எதிர்காலத்திலே இவற்றுடைய செயற்பாடுகள் நாசமாக்கப்படுது. எங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடியதும் கூட நாங்கள் இப்ப மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். උදාහරණයක් ආණ්ඩුව පෙන්ෂන් එපා කියනවා. විපක්ෂයේ පෙන්ෂන් ඕනේ. இப்பொழுது உதாரணத்துக்கு எங்களுடைய அரசு தேவையில்லை, எங்களுடைய ஓய்வூதியங்கள் பாராளுமன்றத்திற்கு தேவை இல்லை என்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேண்டும் என்கிறார். ஆரம்பத்திலே எங்களுடைய ஆட்சிக்கு வர முதல் சொன்ன விடயங்களை வைத்துக் கொண்டு அதிலே எந்த விதமான விடுபாடுகளும் இல்லாத வகையிலே எங்களுடைய ஆட்சியை நாங்கள் நடாத்துவோம். ஒரு பெரும் சத்தம் வந்தால் அதுதான் எல்லா இடத்திலும் கேட்கும். ஊடகங்களை பார்த்து நீங்கள் இந்த அரசை நிர்ணயிக்க கூடாது. நீங்கள் முழுமையாக அவற்றை ஆராய வேண்டும். அரசு மிக சரியாக நடக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்தால் இந்த அரசு கொஞ்ச நாளும் கூட செல்லாது என்ற வகையிலேதான் உங்களுக்கு தோன்றும். ஆனால் நீங்கள் எல்லோரும் பொறுமையாக மிகவும் பிரயத்தனப்பட்டு இந்த ஆட்சியை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆகவே அந்த பொறுமை எங்களுக்கும் இருக்கிறது. அந்த பொறுமையோடு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். எதிர்க்கட்சியினுடைய இந்த பிரச்சாரங்கள் என்பது ஊடக ரீதியாக மலிந்து போயிருக்கிறது. அவற்றிலே நீங்கள் கவனம் செலுத்தாது உண்மையிலேயே அங்கு என்ன நடக்கிறது, சர்வதேச வல்லுநர்களும் சர்வதேச பேராளர்கள் அரசுகள் எங்களை எப்படி பார்க்கிறது, அவற்றிலே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை புரிந்து கொண்டு எங்களை நாட்டை கட்டியெழுப்பதிலே நாங்கள் செய்கிற விஷயத்தில் எங்களோடு ஒன்றாக நில்லுங்கள். இந்த நாட்டிலே நீங்கள் எது எல்லாம் நடைபெற்று வெற்றிகரமாக நடைபெறுகிறது, அது எங்களுடைய தேசத்திலே நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீர்கள் என்கின்ற விடயங்களோடு உங்களிடம் இந்த இறுதியாக இந்த உங்களிடமிருந்து நான் வினவ இருக்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டுக்காகவும் எங்கள் தேசத்துக்காகவும் செய்ய இருப்பதும் இங்கு கற்றுக்கொண்ட விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுக்குரிய ஆலோசனையாகவும் உங்களிடமிருந்து வருவதை நான் எதிர்பார்த்திருக்கிறேன். மக்களுக்கு தேவையான சரியானவற்றினை நீங்கள் வழிமொழிவது. ඒ වගේම අපේ රට ඇතුලේ රටට ආර්ථික වශයෙන් ආයෝජකයන් ගෙන්නන එක එකේ ඉඳලා රටේ කළ හැකි ලොකු පොඩි වෙනස්කම් සහ ලොකු වෙනස්කම් දෙකටම මේ රටවල් ඉඳගෙන සංවිධානය වෙමින් ඒකට ඒ වෙනුවෙන් මහන්සි වෙන්නේ. பெரிய பெரிய முயற்சிகள் மட்டுமல்லாமல் சிறிய மாற்றங்களை கூட ஏற்படுத்துவதற்காக இங்கிருந்து செய்யக்கூடிய ஆலோசனைகளையும் உங்களிடம் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ඒ නිසා මොකද අපිට තියෙන හැමදේම රියගොනස් කරන වගකීමක් ලංකාවේදී. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. දැන් අපේ කාලේ අපිට නාස් ගන්න උනොත් එහෙම බොරු වැඩවලට බොරු දේවල් වලට උත්තර දෙන්න බොරු දේවල් සඳහා අපේ කාලේ නාස් ගන්නොත් ඒ හැම දෙයක්ම රටේ ජයග්‍රහණය පහු කරන නැත්නම් බාධා කරන දේවල් විතර තමයි තියෙන්නේ. பொய்க்கும் பொய் விமர்சனங்களுக்கும் பொய்க்கு பின்பாக எங்களுடைய போக்குகள் போகும் பொழுது எங்களுடைய நாட்டின் அபிவிருத்திக்காக நாங்கள் செய்கின்ற நேரம் காலம் எல்லாமே விரயமாகிவிடும். ඒ නිසා අපි මේ බලය වෙනස් කරන්න සංවිධානය වුණා වගේම දැන් සමහර සහෝදරයන් ඉන්න ඕන අපි අපේ වැඩේ කළානේ. දැන් අනුර සහෝදරයයි අග්නි සහෝදරි මේ වැඩේ කරන්න ඕනේ කියලා නේද? පොඩ්ඩක් ඥාන රෙස් කරන කට්ටියක් ඉන්නවා. නමුත් ඒක එහෙම වෙන්නේ නැහැ. මොකද රටවල් අපේ රටට යන්න තියෙන ලොකු දුර යන්න 1 මිලියනයක් දෙකක් විතර. මේක තේරුම් ගත්ත ගැහැණු මිනිස්සු විදියට අපේ පරම්පරාවට විශේෂ දෙයක් තියෙනවා කරන්න. இந்த பெரும் வெற்றியாக எங்களுடைய நாட்டை மீளவும் அந்த அதிகாரத்தை பெற்று தந்த நீங்கள் சிலர் ஓய்வாகி இருக்கலாம். இவற்றை ஜனாதிபதியும் பிரதமரும் பார்த்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே நீங்கள் ஓய்வாகி இருக்கலாம். நீங்கள் எல்லோருமாக இணைந்து இன்னும் இந்த விஷயத்தை நடாத்தி வெற்றிகரமான நடத்துவதில் பங்குதாரர்களாக வேண்டும். ඒ නිසා අර මේ ආණ්ඩුව හැදුවා අපි දැන් සංවිධානය වෙමින් රට හරි පාරේ හරි ට්‍රැක් එකේ ගෙනියන්න. අපේ වුණත් අඩුපාඩුකම් තියෙනවා නම් ඒව ගැන කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. සාධාරණ විවේචන කරමින් මොකද අපි වැරදි හදා ගන්න ලෑස්ති ආණ්ඩුවක් නේද? මැප් එකේ වුණත් පාර වැරදුනාම පාර වරදින එක වළක්ව ගන්න බෑ. දැන් එදිත් වරද්දා දෙපාරක් වැදගත් දේ තියෙන්නේ වැරදුනා කියලා දැනගත්තට පස්සේ ආයි හරිතනට එන්නේ. ඒ වැරදුනා කියලා දුක් වෙන්න එපා. දුක් වෙන්න ඕන කොයි වෙලාවටද? වැරදිච්ච පාරෙම දැන යනවනම් අන්න එතකොට තමයි දුක් වෙන්නේ. ඒකට නෝ රිටර්න්. ඒක නිසා අපි මේ නිහතමානීත්වයේ සහිත ආණ්ඩුවක් අපි කණ්ඩායමම මේක දෙකට බෙදා ගන්න නැතුව කණ්ඩායමක් විදියට එකතු වෙලා මේ පරම්පරාවට මම හිතන්නේ ලොකු වගකීමක් තියෙනවා ලංකාව ට්‍රැක් එකේ තියන්න. ට්‍රැක් එකේ තිබ්බට පස්සේ කෝච්චිය යනවා. ඒකේ ඩ්‍රයිවර් මත ලොකු වෙනසක් වෙන්නේ නැහැ. එන්ජින් ඩ්‍රයිවර් මත කෝච්චිය යන පැත්ත වෙනස් වෙන්නේ නැහැ. වැදගත්ම දේ වෙන්නේ ලංකාව ට්‍රැක් එකේ තියෙන භූමිකාව තමයි මම හිතන්නේ අපිට මේ ඊළඟ අවුරුදු 10 ඇතුළතදී තියෙන වගකීම. අන්න ඒ වෙනුවෙන්
இதுவரையும் நீங்கள் இந்த அரசை உருவாக்கி எங்களுடைய ஆட்சியை இதை தந்துவிட்டு ஓய்ந்திருப்பவர்கள் எல்லோரும் எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்பதிலே பங்குதாரர்களாக வேண்டும், பங்கெடுக்க வேண்டும். ஆகவே உங்களுக்குரிய இந்த சந்ததிக்கு ஒரு மிக பொறுப்பு இருக்கிறது. இந்த நான் வரும்பொழுது கூட விஜயத்தில் வரும்போது சில இடங்களிலே பாதை தவறி வந்தேன். எங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் பிரசந்திப்பம் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லுகிற தவறுகள் இருந்தால் அது திருத்தத்தானே வேண்டும். ஆகவே இவ்வகையான தவறுகள் திருத்தப்படுவதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய வகையிலே அவற்றை உணர்த்தினால் திருத்துவோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் இன்னும் திரும்பவும் தவறான பாதைகளை பயணிக்காமல் இந்த சந்ததி அதை சரியாக எடுத்து அந்த இடத்திலே வைக்க வேண்டும். அப்படி அந்த ட்ராக் என்கிற அந்த ஓடு பாதையிலே அதை வைத்தால் எங்களுடைய தேசம் சிறப்பான வகையிலே அதை நடாத்துவதற்கு ஆகும். ஆகவே இந்த சந்ததிக்கு அது மிக அவசியப்பட்டது என்று கூறி நான் விடை தருகிறேன். நன்றி. மண்டபம் நிறைந்த கரகோஷத்தோடு விமல் ரத்நாயக்காவுடைய அந்த உரை நிகழ்வு பெற்றது. விமல் ரத்நாயக்கா சபையோருடைய கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளித்தார் என்பதை நீங்கள் அடுத்த காணொளியில பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொளியில சந்திக்கும் வரை நட்புடன் விடைபெறுகின்றேன். வணக்கம்.